அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் ஒரு அழகிய வாழ்க்கை நெறி. உலகில் பல நூறு வகை மதங்கள் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாத்தின் தனித்துவம் என்ன தெரியுமா? உலகில் மக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளும் மதங்களில் இஸ்லாம் இரண்டாவது இடத்தில் இருப்பதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? இஸ்லாம் மற்ற எல்லா மதங்களையும் கொள்கைகளையும் விட்டு தனித்துவமாக தெரிவது ஏன்? ஏனெனில் இஸ்லாம் மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை நெறி. மனிதன் தனது அறிவை கொண்டு உண்மையான இறைவனான அல்லாஹ்வை உணர்ந்து கொள்கின்றான். இறைவனை உணர்ந்த பின் இறைவனின் வானவர்களை நம்புகின்றான். இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களின் மீதும் வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்கின்றான். இறை நம்பிக்கையாளன் இவ்வாறு கூறுவதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். காலு சமீனா வாத்தானா, நாங்கள் செவியுற்றோம், கீழ்ப்படிந்தோம். இதுதான் இஸ்லாத்தை மற்ற எல்லா கொள்கைகளில் இருந்தும் வேறுபடுத்தி காட்டுகின்றது. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, மறுமை இருக்கின்றது. அங்கு நீங்கள் உலகில் செய்த செயல்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் நன்மை செய்திருந்தால் அங்கு சுவனம் கிடைக்கும், தீமைகள் செய்திருந்தால் நரகம் கிடைக்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அதை கேட்ட நபி தோழர்கள் மறுமையை பார்க்காமலேயே சமீனா வாத்தானா என்று செயல்பட தொடங்கிவிட்டனர். இந்த வழிமுறைதான் அனைத்து இறை நம்பிக்கையாளர்களின் வழிமுறை. இறைவனையும் அவன் கூறும் சுவனத்தையும் நரகத்தையும் பார்க்காமலேயே நம்பிக்கை கொள்வதுதான் இஸ்லாத்தின் அழகியல். இந்த அழகியலின் உச்சம் எல்லாவற்றையும் நம்பி செவியேற்று இந்த உலகில் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்த வண்ணம் பயணிப்பது. இறைவன் கூறிய ஹலால் ஹராம் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு நடப்பது. பல்வேறு வித தடைகள் மனைச்சைகளை நசுக்கியவர்களாய் உலகம் சிறைக்கூடம் போல விளங்கினாலும் நன்மைகளை ஏற்று நடப்பது. இதுதான் சமீமா வாத்தானா, இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தில் கட்டாயமில்லை. ஆனால் இஸ்லாத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் இறை உவப்பையும் மறுமை வெற்றியையும் மட்டுமே இலக்காக கொண்டு நாங்கள் செவியுற்றோம், கீழ்ப்படிந்தோம் என்று அல்லாஹ்வின் கட்டளைகளையும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையையும் பின்பற்றி நடப்பார்கள். நாமும் மறுமை வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு இதே போன்று பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம், இஹ்சானை செயலாக்குவோம்.